கும்பகோணம் கிட்ட வந்துட்டோம். ரோடு பாருங்க என்ன சூப்பரா இருக்கு. 4 hours கண்டினியூஸ் டிரைவ். ஒரே ஒரு இடத்துல நின்று பலாப்பழம் வாங்கணும். ரிஷப ராசி பரிகார ஸ்தலம். நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கீங்க. நந்தி பகவானும் யமதர்மனும் சண்டை போட்டு நந்தி பகவான் ஜெயிக்கிறாராம். நைட் டைம்லலாம் ரொம்ப பயமாக இருக்கும். பாருங்களேன், இப்போ நான் போகும்போது காமிக்கிறேன். கும்பகோணம் அப்படின்னா கோயில்கள் அப்படின்னா கும்பகோணம் இதான் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் நந்தி பகவான் வெளியே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தும்பரோட வீடியோஸ்ல கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வணக்கம், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நேவிகேட்டர் வாசு. சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து கும்பகோணத்தில் ஒரு 3 கோயில் போகணுன்னாங்க. திருவைகாவூர், திருவடை மருதூர், திருவிசைநல்லூர். ஸோ அந்த கோயிலுக்கு தாங்க நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க, கிளம்பிட்டோம். ஆல்ரெடி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. போயிட்டே போகிற வெளியே பேசலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் கும்பகோணம் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, இன்னொரு 40 கிலோமீட்டர் தான். நான் நடுவுலலாம் சும்மா எடுக்கல. பாண்டிச்சேரியெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம கடலூர்லாம் போல பைபாஸ் தானே கும்பகோணம் கிட்ட வந்துட்டோம். ரோடு பாருங்க என்ன சூப்பரா இருக்கு. இந்த பைபாஸ் போட்டதுலேருந்து செம்ம அட்வான்டேஜுங்க நமக்கு. நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஈசிஆர் வழியா அப்பெல்லாம் வரும்போது நம்ம சென்னையிலேருந்து வரோம்னா மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, கடலூர், அப்படி சிதம்பரம் அப்படி போய் வருவோம். இந்த பைபாஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே திரும்பி பாருங்க, அடிச்சு மெரின்னு மெரிச்சுன்னு செம ஃபாஸ்டா போயிடலாங்க. அவ்வளோ நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. டோலும் பெருசா இல்லை. என்ன புதுசா போட்டதால டோல் இல்லையான்னு தெரியல. கொஞ்ச நாள் தான் ஆச்சு. சூப்பரா இருக்குங்க பைபாஸ். சரி, நான் கும்பகோணத்துல போய் இறங்கிட்டு பேசுறேன். இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் தான் காட்டுது. நான் நடுவில் நிறைய நிறுத்தவே இல்லை. சாப்பாடு நிறுத்தவே இல்லை. வீட்டில் திட்டிட்டு இருக்காங்க. 3.5 மணி நேரமா அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நடுவில் ஏதோ ஒரு இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டோங்க. கும்பகோணம் வந்து ரீச் ஆயிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours டிராவல் பண்ணி 11 o'clock கிளம்பணும். 3:30 நிறுத்தின டைம். ஒரு 2 கடையில குட்டியா நிறுத்தின டைமோட சேர்த்து டைரக்டா கும்பகோணமே வந்து இறங்கிட்டோம். இங்க தான் சாப்பிட போறேன். இந்த பாருங்க, ஆனந்த் பவன், ஸ்ரீ ஆனந்த் பவன். உள்ள போயிட்டு சாப்பிட்டுட்டே பேசுறேன் வாங்க. எங்கேயுமே நிறுத்தலைங்க. 4 hours கண்டினியூஸ் டிரைவ். ஒரே ஒரு இடத்துல நின்று பலாப்பழம் வாங்கணும். இன்னொரு இடத்துல வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கணும். அவ்வளவுதான், வேற எங்கேயுமே நிறுத்தல. லஞ்சுக்கு நிறுத்துனாங்க. எனக்கு கிளம்புனா டெஸ்டினேஷன் போயிடணும். வாங்க போய் சாப்பிட்டுட்டே பேசலாம். எல்லாம் உள்ள போயிட்டாங்க. நானும் போறேன், பசிக்குது. இந்த சோம்பு, இந்த ஹோட்டல் சூப்பரா இருந்ததுங்க. கும்பகோணம் கிட்ட நீங்க வந்தீங்கன்னா, கும்பகோணம் வந்தீங்க, இந்த சரௌண்டிங் வந்தீங்க, நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல் வேணும்னா ஸ்ரீ ஆனந்த பவன் இங்க போட்டிருக்கு பாருங்க. பக்கத்துல இந்த துபாய் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குல்ல, இது பக்கத்துல இருக்கு. கும்பகோணம் அப்படின்னா கோயில்கள் அப்படின்னா கும்பகோணங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த கோபுரம். கோயில்களுக்கு பேர் போன ஊருங்க கும்பகோணம். கும்பகோணத்துல சுமார் ஒரு 1000 கோயில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோயில் இருக்கும். தாராளமா இருக்கும். இந்த தும்பரோட வீடியோஸ்ல கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகானால டிக் அப்படி வந்து அடிச்சிருங்க. பை. இதுதாங்க நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு. நான் வந்த உடனே ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டு டேரெக்டாக இங்கே வந்தோம். உள்ளே போகும்போது காட்ட முடியல, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. கடன் செக்இன் பண்ணிவிட்டு எல்லோரும் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியதாக இருந்து டேரெக்டாக போயிட்டேன். அங்கே தெரியுது பாருங்கள், நேராக ஒரு கோயில். நாளைக்கு காலையில் அந்த கோயில் போக போகிறாங்க 6 மணிக்கு. மகாலிங்கேஸ்வரர் கோயில். அதாவது பூர்வ ஜென்ம இந்த பாவங்கள்லாம் இருந்தால் அதுக்கான பரிகாரம் பண்ணுற கோயிலுங்க அது. அதுலேருந்து ஒரு 200-300 மீட்டர்லேயே இருக்குது இந்த ஹோட்டல். நல்லா இருக்குங்க, டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, கீழே தான் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வீடு இருக்குது. அவங்களே தான் மேலே வந்து இது லாட்ஜ் அண்ட் ஹோட்டல் மிக்ஸ்டு பேட்டர்ன்னு சொல்லலாம். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 10 ரூம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே கீழேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரூம்ஸு. நான் உங்களுக்கு ரூம் உள்ளே போய் காமிக்கிறேன் வாங்களேன். கார் பார்க்கிங் இங்கே தான் பக்கத்து. அப்பா அம்மாவுக்கு ஒன்று, நான் ஒய்ஃப் குழந்தை ஒரு ரூமு. ஏசி ரூம் தான் இது. கத்தி ஒரு ரூமுக்கு வந்து 1 டேக்கு 1500. 2 ரூம் வந்து 3000 புக் பண்ணியிருக்கேங்க. கிளம்பிட்டோங்க. வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னா திருவைகாவூர். அது ஒரு சிவன் கோயில். நான் போகிற வழியில் அந்த கோயிலை பற்றின என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்கிறேன். நாளைக்கு தான் இந்த கோயில் போக போகிறோம், திருவடை மருதூர். ஸோ இப்போ நம்ம போக போகிறது திருவைகாவூர். வாங்க வண்டி எடுத்துகிட்டு போய் கிளம்பிட்டே பேசலாம். வந்துட்டோங்க, முதல் கோயிலுக்கு வந்துட்டோம். திருவைகாவூர் வில்வவனேஸ்வரர் கோயில். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு நான் உள்ளே போய் சொல்கிறேன். அதோட முக்கியமான விஷயம், இந்த கோயிலுக்கு வந்த வழி பயங்கரமாக இருந்தது. நான் காமிக்கிறேன் போகும்போது. பார்க்குறீங்களா?
கூடாதுன்னு மறைக்கிறாராம். இங்கே பாருங்க, சிவன் கோயில் ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும். நார்மலாக சிவன் கோயில் உள்ளே நீங்கள் போகும்போது சிவன் சன்னதி முன்னாடி நந்தியை பார்ப்பீங்க. ஆனால் எல்லா கோயிலும் நந்தி பார்த்தீங்கன்னா உள்ள சிவனை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் நந்தி பகவான் வெளியே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, யமதர்மராஜா இந்த பக்கம் வந்தால் அவரை வந்து நிறுத்துறதுக்காக, உள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த மாதிரி வெளியே ஃபேஸ் பண்ணியிருக்காரு இந்த நந்தி. வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி, இல்லைனா உள்ள சிவனை பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கோயில் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. ஓம் நம சிவாய. எனக்கு இந்த மாதிரி கோயில்களுக்கு தாங்க போகும் பிடிக்கும். சுதர்மா தள்ளி அப்படியே ஒரு இது அவசரத்துலேயே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கோயில் வந்தால் நம்ம நிம்மதியாக பொறுமையாக சாமியை பார்த்துட்டு சந்தோஷமாக மனசில் தோன்றதை வேண்டிட்டு சந்தோஷமாக பார்த்தேங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு கடவுளை பார்த்ததுங்க. வில்வவனீஸ்வரர் ஹாப்பி. இவர் யார் என்னன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க பாருங்க, கேளுங்க. லிங்கோத்பவர் அவர். சொல்லுமா. லிங்கோத்பவர். சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம். ஓ, இவர் பேர் லிங்கோத்பவராங்க, லிங்கோத்பவர். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம இவரை தான் கும்பிடணுமா? நைட் வந்து முதல் அபிஷேகம் இவருக்கு தானோ? இவர் வந்து சாட்சாத் நாராயணன். நாராயணன் பெருமாள் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு விதத்தில். எல்லா சிவன் கோயிலையும் பின்னாடி இருப்பார், சிவன் சன்னதி பின்னாடி சின்ன சின்னதாக இங்கே எவ்வளோ சன்னதிகள் இருக்குது பாருங்கள். காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி. இதுலேயும் நந்தி வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி தான் இருக்காங்க, சுவாமியை பார்த்த மாதிரி இல்லை. சரஸ்வதி இங்கே பாருங்க, காலபைரவரோட சன்னதி விக்கிரகம். ஸோ ஒரு சிவன் கோயிலையும் நீங்கள் சிவனை பார்த்துட்டு சன்னதியை சுற்றி கோயிலை சுற்றி வரும்போது துர்கை கும்பிடுவீங்க. துர்கைக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சன்னதி இருக்கும், அது உள்ள சுவாமி உட்காந்துருப்பார். எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட கை தட்டிட்டு போவாங்க, சொடக்கு போட்டுட்டு போவாங்க அந்த சன்னதி கிட்ட. அது எதுக்கு அப்படின்னா, அவர் வந்து சண்டிகேஸ்வரருங்க, இந்த கோயிலுக்கு காவல் மாதிரி. அவர்கிட்ட நம்ம கோயிலை சுற்றிட்டு போகும்போது கையை தட்டி காமிச்சிட்டு போகணும். நான் எதுவும் எடுத்துகிட்டு போகலப்பா, வெறும் கையோடு தான் போகிறேன், சிவன் சொத்தை நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல, சிவன் சொத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான். ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி அந்த துர்கை எதிர்க்க அந்த சின்ன சன்னதியை பார்த்தீங்கன்னா குனிஞ்சி சொடக்கு போடாதீங்க, கையை அப்படி தட்டி காமிங்க. 2 கையும் தட்டி, என் கையில் எதுவும் இல்லைப்பா, நான் வீட்டுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி. அதுதான் சண்டிகேஸ்வரர். வந்த காரியம் நல்லபடியாக வெற்றிங்க. வில்வவனீஸ்வரர் சிவனை நல்லபடியாக பார்த்துட்டோம். இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ இன்னும் பெஸ்ட்டு பார்ட்டே என்னென்னா, போகிற வழியில் நான் காமிக்கிறேன். வந்த ரூட் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ திகிலாக இருக்குன்னு பாருங்கள். அது ஒரு சின்ன ஒத்தையடி பாதைங்க மாதிரிங்க. ஒரு மெயின் ரோட்லேருந்து 8 கிலோமீட்டர் உள்ளே திரும்பி வரணும். நைட் டைம்லலாம் ரொம்ப பயமாக இருக்கும். பாருங்களேன், இப்போ நான் போகும்போது காமிக்கிறேன். கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு அங்கே தான் நான் சொன்ன அந்த பாதை. இதுதான் அந்த பாதை. இங்கே பாருங்கள், ஒத்தையடி பாதையோடு பயங்கரமாக. ஆஃப் பண்ணாலும் டிஆர்எல் எரியறதுனால உங்களுக்கு லைட்டாக தெரியுது வெளிச்சம். லைட்டாக அது கூட இல்லை, ஆன் பண்ணால் நல்லா தெரியும். மத்தியானம் சாப்பிட வந்து பிடிச்சிருந்ததால தாங்க நைட்டும் இதே ஹோட்டல் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குங்க. சரிங்க, நான் கிட்டே போய் பேசுகிறேன். என்னடா ஹோட்டலில் சாப்பிட்டு பேசுகிறேன்னு ரூமில் இருக்கேன்னு கேட்குறீங்களா? செம்ம டயர்டாக இருந்ததுங்க. கடகடன்னு போய் சாப்பிட்டுட்டு சோலாபூரி, பரோட்டா, அதுக்கப்புறம் தோசை, இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமில் வந்து செட்டில் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி நாள் வந்து கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக அமைஞ்சதுங்க. கிளம்பி வந்தோம், வீட்டிலேருந்து ரூமுக்கு வந்தோம், செக்இன் பண்ணோம், ரெஸ்ட் எடுத்தோம், போய் நம்ம திருவைகாவூர் வில்வவனீஸ்வரரை பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் இருக்குது மகாலிங்கேஸ்வரர் கோயில், அதை போய் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருவிசைநல்லூர்னு இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு சிவனை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் எழுந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய். வணக்கம், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். உங்கள் வாசு. எழுந்துட்டோங்க. இன்றைக்கி 2ஆம் நாள், டே 2. எழுந்து குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டோம். நான் நேற்று நைட்டே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து 2 கோயில் போக போகிறோம். மகாலிங்க கோயில், மகாலிங்க சுவாமி கோயில், அதுக்கப்புறம் வந்து திருவிசைநல்லூர் சிவன் கோயில். அதுதாங்க உங்களுக்கு காமிக்கலான்னு வந்தேன். குளிச்சு ரெடியாகி ரூம் விட்டு கீழே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் எவ்வளோ தேர் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள். 1 2 3 4 5 எல்லாமே இந்த மகாலிங்க சுவாமி கோயிலோட தேர் தாங்க. இங்கே வந்து தேரோட்டம் நடக்கும், தேர் திருவிழா நடக்கும் தைப்பூசத்துக்கு. அது வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமாங்க. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் வருமா. சரி, ஓகே, வாங்க நம்ம போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு எல்லாம் கிளம்பிட்டே நான் பேசுகிறேன். மெகா குளங்க தெரியுதா உங்களுக்கு? வரேன், இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. இது ஒரு வரலாற்று ஹிஸ்ட்ரி, வரலாற்று சிறப்பு மிகுந்த பெரிய கோயில். இவ்வளோ பெரிய கோயில் என்னடா இவ்வளோ சின்ன நந்தின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் தள்ளி பாருங்கள். இவ்வளோ பா, எவ்வளோ பெரிய நந்தி பாருங்கள். 3ஆவது கோயிலுக்கும் வந்துட்டோங்க. நேற்று ஒரு கோயில் பார்த்தோம், காலையில் ஒரு கோயில்,
காலையில் வந்து அந்த மகாலிங்கேஸ்வரர் கோயில் போயிட்டு வந்துட்டோம்னா இன்னும் ஃபுல்லாக சுவாமி தரிசனம் பண்ணலை. போயிட்டு டோக்கன் மட்டும் டிக்கெட் மட்டும் வாங்கிட்டோம். அங்கே 2-3 பேட்ச் இருக்கா நம்ம அந்த பரிகாரத்துக்கு உட்கார்றதுக்கு, பிரம்மஹத்தி தோஷம் போக்குறது பரிகாரம் உட்கார்றதுக்கு. ஸோ காலையில் வந்து 8:30 மணி பேட்ச்சு, அது லேட் ஆகும். அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த கோயில் வந்துடலான்னு வந்துட்டோம். இதுதான் நான் சொன்னேன், திருவிசைநல்லூர் யோகநந்தீஸ்வரர் கோயில். இதுவும் பெரிய பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் கோயில் தாங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்த்துட்டு நான் பேசுகிறேன் வாங்க. இந்த கோயில் பேர்லேயே போர்ட்லேயே போட்டிருக்கு பாருங்கள், அருள்மிகு சிவயோகானந்தர் திருக்கோயில், ரிஷபராசி பரிகார ஸ்தலம். நீங்கள் ரிஷபராசியாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கையில் வளரல, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு கூட வரலாம். இதுவும் ஒரு ரிஷபராசி பரிகார ஸ்தலம் தான். பாருங்கள், இந்த சிவன் கோயிலையும் நந்தி வந்து திரும்பி இருக்குது. நார்மலாக நந்தி வந்து சிவனை பார்த்த மாதிரி இருக்கும். நேற்று கோயிலில் வந்து சிவனுக்கு ஆப்போசிட் சைடில் வெளியே பார்த்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், திரும்பி இருக்கார் நந்தி பகவான். நார்மலாக நம்ம சிவன் கோயிலில் போனோம், பைரவர் சன்னதி ஒன்று தாங்க பார்ப்போம். அதாவது பைரவர் சன்னதியில் ஒரு பைரவர் தான் இருப்பார். இங்கே பாருங்கள் எவ்வளோ பைரவர் இருக்காங்க. ஞானகால பைரவர், ஸ்வர்ணகிருஷ்ண பைரவர், உன்மத்த பைரவர், யோக கால பைரவர், அதுக்கப்புறம் உத்தர கைலாச பைரவர். எவ்வளோ உத்தர கைலாசநாதர், அது சிவன். மொத்தம் 4 பைரவர். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நந்தி தலை எதனால் திரும்பி இருக்குது அப்படின்னா, நந்தி பகவானும் யமதர்மனும் சண்டை போட்டு நந்தி பகவான் ஜெயிக்கிறாராம். அதனால் வந்து நந்தியோட தலை திரும்பி இருக்கான். நன்றி. இங்கே பாருங்கள், அங்கே உங்களுக்கு தெரியுதா, காம்பவுண்ட் வால் மேலே ஒரு ஒயிட் கலராக ஒரு ஸ்கொயராக இருக்குது. அதில் கீழே என்ன போட்டிருக்குன்னா, இருங்க நான் ஃபோனில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். என்ன போட்டிருக்குன்னா, 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரமாக, அதான் சன் கிளாக்குங்க. எதுவுமே இல்லாமல் அந்த சூரியன் மூலமாக செயல்படுது. சூரியனை வச்சு டைம் பார்க்குற கிளாக்கு. காலையில் ஸ்டார்ட் பண்ணல மகாலிங்கேஸ்வரர் கோயில். அங்கே டிக்கெட் வாங்கியிருக்கோம். அந்த பரிகார பூஜையில் உட்கார போகிறோம். நான் அங்கே போயிட்டு பேசுகிறேன் வாங்க. எவ்வளோ பெரிய நந்தி பாருங்க. பாருங்க, அடம் பிடிச்சி கொடுக்குறான். கிட்டப்போ அது கெட்டல. இது கொஞ்சம் கொடு, இரு கொடு, பயப்படாம கொடு. பாருங்க, எல்லா அம்மன், அபிராமி, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, மாரியம்மன், காளிகாம்பாள், எல்லா அம்மன்கள், பகவதி அம்மன். ஓ, பகவதி அம்மன் கேரளா. அந்த கேட் வழியாக உள்ளே வந்தவங்க, அந்த கோபுரம் வழியாக உள்ளே வந்து அங்கே போய் பரிகாரம் பண்ணிவிட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு இந்த கோபுரமில் போகணும். அதாவது ஈஸ்ட்டில் உள்ளே வந்து சவுத்தில் போகிறோம், கிழக்கில் உள்ளே வந்து தெற்கு கோபுரத்தில் வெளியே போகணும். நன்றி, பேசுகிறேன், வெளியே கிளம்ப போனோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்புறம் பண்ணிருங்க. அப்புறம் வந்து பெல் ஐகானையும் டிங் அப்படி கிளிக் பண்ணிருங்க. அப்புறம் வந்து கேமரா பாய். நேற்று காலையில் நல்லபடியாக கிளம்பி வந்து 3 கோயிலும் பார்த்துட்டோங்க. திருவிடைமருதூரும் பார்த்துட்டோம், திருவிசைநல்லூரும் பார்த்துட்டோம், நேற்று திருவைகாவூரும் பார்த்துட்டோம். கிளம்ப போகிறோம். வெயில் அதிகமாக இருக்குது. செக் அவுட் பண்ணிட்டோம் ரூம்லேருந்து. இந்த ஜிகே ரெசிடென்சிக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லிவிட்டு வண்டி ஏறிடலாங்க. செம்ம வெயிலாக இருக்குது. இருங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து ஹோட்டல். ஏன்னா காலையிலேருந்து டிஃபன் கூட சாப்பிடல, குழந்தை கூட சாப்பிடல, எல்லாருமே ஹங்க்ரி தான். ஸோ போயிட்டு ஹோட்டலில் நிறுத்திட்டு சாப்பிடும்போது நான் பேசுகிறேன். ஸோ வீட்டுக்கே வந்து ரீச் ஆயிட்டோங்க. காலையில் 12 மணிக்கு கிளம்புனோங்க, மத்தியானம் கிட்ட கிளம்புனோம். மணி வந்து 4:30 ஆச்சு. ஸோ வீட்டுக்கே வந்து ரீச் ஆயிட்டோம். நடுவுலலாம் பெருசாக பிரேக்கே எடுக்கல, ஒரே ஒரு பிரேக் தான் எடுத்தோம். A to Bல சாப்பிட்டோம். அது ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். அதனால தான் நான் நடுவில் எங்கேயும் பேச முடியல. நேற்று காலையில் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக கும்பகோணம் கிளம்பணும். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ எல்லா கோயிலும் பார்த்தோம். அந்த 3 சிவன் கோயில் பார்த்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு பக்திகரமான சந்தோஷமா இருந்திருக்கும். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ஸோ ஒரு அடுத்த வீடியோ இதே மாதிரி சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நான் எப்போவுமே சொல்றது தாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். உங்க லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.